அச்சு தியேட்டருக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிடுங்க. மட்டன் சிக்கனா ப்ளீஸ் வேற. ஆஹா அம்மதான் மாட்டிக்கிட்டமா. தியேட்டருக்கு போயிட்டு முன்னாடி வந்து வெளில திங்ஸ் எடுத்துட்டு போய் உள்ள மேக் பண்ணி சாப்பிட்டோம். அது கூட ஈஸியா தான் இருந்துச்சு. கோல்ட் காஃபி வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு போய் குடிச்சோம். அதுவும் ஜாலியா தான் இருந்துச்சு. இது ரெண்டும் மாட்டல சின்ன சின்ன பொருள் அப்படியே அங்க வந்து சொருகி வச்சு எடுத்துட்டு போயிட்டேன். உட்டியில வச்சு எடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் லூஸா ட்ரெஸ் போட்டிங்களா வச்சு எடுத்துட்டு போனேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா அந்த மாதிரிலாம் பண்ணோம். அப்பெல்லாம் கூட எனக்கு பயமா இல்லை. பிரியாணி போது பயமா இருக்கு. ஏன்னா புடிங்க வச்சுட்டாங்கன்னா சூடாதிடும்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். புளி வச்சா பரவாயில்ல. அதெல்லாம் எனக்கு ஒரு நாட்டில் இருக்கு கொடுத்துருவாங்க. அது அப்புறமா கொடுக்கணும் சூடா இருக்காது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அதை உள்ள எடுத்துட்டு போயே ஆகணும். எங்கேயும் வச்சுலாம் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ நான் வந்து சூப்பரா ஒரு பக்காவா ஒரு பிளானை போட்டு நிறைய போறாங்க. இன்னைக்கு தட்டிச்சுக்கிறேன். இப்ப பாருங்கண்ணே பயப்பறியா குமார்? அதனால நீங்க ஸ்நாக்ஸ் தான் வாங்கி தர மாட்டீங்கன்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. இந்த பிரியாணி நமக்கு மட்டும்தான். நம்ம கூட நிறைய பேர் வராங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஃபேமிலியா போறோம் அப்படின்றதுனால ஸ்நாக்ஸ் கண்டிப்பா வாங்குவோம். பிரியாணி மட்டும் நம்ம கூச்சமே இல்ல. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. நான் நல்லா தான் பேசுறேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எந்த படத்துக்கு போய் சூ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அங்க போய் காட்டுறேன். என்ன பொண்ணு கரெக்டா கெஸ்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல ரிவ்யூ பண்ணுங்க. அவ்வளோ செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணியாச்சு 3 நாள் முன்னாடியே. வந்து தியேட்டரே ஜாலியா கிடக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. யாருமே இல்லை. நான் கூட தான் போய் உட்கார போறேன். நல்ல படமா இருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணி வாங்க போறோம். மட்டன் சிக்கனா சிக்கன் பிரியாணி பாக்ஸ் தான் கட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி எப்படி அங்க உள்ள எடுத்துட்டு போகுதுன்னு ஒரு சின்னதா பிளான் பண்ணிருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? ஜாலியா ஒரு பிரியாணி வாங்கிட்டு சிக்கன் பிரியாணி இருக்கா பேக் பண்ணிருங்க. ஹவ் ஸ்வீட் கைஸ். நம்ம கீழே இறங்கிட்டாங்கல. இந்த வெயில் முடியல. ஜோக் இல்லையா? ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? பிளாக் கலர்ல ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுக்குறாங்க. சூப்பர். என் கடையில ரொம்ப பிடிக்கும். பிரியாணி வந்துச்சே. எனக்கு இதெல்லாம் கூட ஓகே தான். பட் இதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. யாரு? ஆமா சிக்கன் பிரியாணி மட்டும் எடுத்துட்டு போக சொன்னீங்க. கயிறு பிச்சுலாம் எடுத்துட்டு போக நீங்க சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் அச்சு வந்து நேர்மையான பொண்ணு அப்படின்றது அப்படின்றதுனால நான் வந்து இதை அப்படியே சூப்பரா உள்ள எடுத்துட்டு போனேன். இதை வந்து அப்படியே உள்ள எடுத்துட்டு போனேன். விடுவாங்க நம்ம இப்படியே எடுத்துட்டு போன விட மாட்டாங்க. அந்த மாதிரி நேக்கா உள்ள எடுத்துட்டு போன வாட்டி ட்ரெஸ்ல எடுத்துட்டு போனோம். அதான் ஈஸி. அவ ஸ்வீட்ல அடுத்த டேருக்கு அப்படியே சின்ன டேருக்கு வச்சுட்டு அப்படியே நான் வந்து 520 ஸ்பீட்ல போயிட்டு ஓட்டு 520 அப்படின்னா என்ன? அது சிசினா கிரெடிட் கார்டு தானே. டெபிட் கார்டு தான். பழ கடையே இல்ல, அங்கதான் இருந்துச்சு மூதேவி. அப்படியே திருப்பி வந்துருவோம். நம்மளுக்குன்னு ஒன்று தோணும் பார்த்தீங்களா? அதை பண்ணிட்டு போயிடும். பார்க்கிங் மட்டும் இவங்க பேச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு போனா எங்கேயாவது கார் கொண்டு போய் சொல்லுங்க. என்னப்பா மேல பாக்குற? அங்க யாரா காரை பார்க் பண்ணது? செம்ம திறமை தெரியுமா? இவன் வந்து ஒண்ணுமே இல்லை. வெறும் என்ன கேம்ல விளையாடுவா? இதெல்லாம் கார் கேம்ஸாடா? நீட் ஃபார் ஸ்பீடா? அந்த கேம்ல கார் என்ன அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. உன் பிளானிங் எனக்கு புரிஞ்சிச்சுடா. சிக்க மாட்டேன். கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பார்ப்பேன். எனக்கு இது தனியா ரேப் பண்ணிடுங்க. தேங்க்யூண்ணா. ஆனா இதையும் பாதியா கட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்குன்றதுனால தெரியும்டா. கடைக்காரங்களுக்கு அங்க இருக்கவங்களுக்கு கெஸ் பண்ண முடியாதுல்ல. டக்குனு பிடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. பாதி போட்டுக்கலாம். நான் பாதி மட்டும் உள்ள வரணும் சொல்லி பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி கைஸ். கண்டுபிடிக்கண்டா நான் பண்றேன். அச்சோ இதுக்கு முன்னாடி இட்லி கடலை போட்டில் போட்டுக்கிறீங்களா? ஒருவேளை இருக்குமோ? எப்படி தெரியும்? ஆனா அந்த ரேப் இருக்கும்ல நான் தாங்கண்ணா. தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி அச்சோட ஐடியா
நேற்று தான் இந்த டேரியை பார்த்தேன். அச்சுவோட மூளை எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து நான் வந்து 2 days யோசிச்சேன். நேற்று நைட்டு தான் இந்த டேரியை பார்த்தேன். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏன்னா இது பிரியாணி சூடா இருக்குன்னா தொட்டு பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்ச நேரம் ஏசியில் வச்சு ஆரோட போறோம். என்ன இருந்தாலும் அவங்க கையில் மட்டும் இதை கொடுக்க கூடாது. நானே வச்சுட்டு தொடாதீங்கன்ற மாதிரி சொல்றேன். ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுறமா. அதை எடுத்துட்டு உள்ள வந்தோடனே இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. உண்மையாவே இது பிரியாணி அப்படின்ற மாதிரி. இப்போ தெரியாதுலடா மாட்ட மாட்டல. டெஃபினெட்லி தேட்டருக்கு வந்துட்டு உள்ள வெறும் கிஃப்ட் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைட் போட்டு தான் உள்ள போனோம். அப்படி இந்த இடம் வந்து எனக்கு இந்த இடம் இல்லை, அதான் இந்த தேட்டர் வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான தேட்டர். ஏன் அப்படின்னா சொல்றேன், ஏன்னு கண்டிப்பா சொல்றேன். இப்போ ரிவீல் பண்ண முடியாது, ஃபியூச்சர் வீடியோல சொல்றேன். அச்சுக்கு வந்து S2 திருவான்மியூர் தியாகராஜா வந்து ரொம்ப ஃபேவரட் இல்ல, ரொம்ப ரொம்ப மெமரிஸ் இருக்கு இந்த தேட்டர்ல. என்ன கதைன்னு அப்புறமா சொல்றேங்க. இப்பவே சொன்னா வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும்ல, அதுக்காக ஒரு தனி வீடியோவே போட்டேன். ஞாபகம் வச்சு S2 திருவான்மியூர் நாங்க போனோம். அக்கா இல்லை ஒரு 50 கிஃப்ட், அந்த 50 பொண்ணுக்கு பர்த்டே வர போகிறேன். கண்டுபிடிச்சிருவாங்க கடை கொஞ்சம் வச்சுக்கா அது காட்டாதீங்க. அது ஒரு வருஷம் வாங்கி எடுத்துட்டு போயிருக்கா. அப்படியே சேஃபாக வச்சு போனாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோமா, அது வேறு எடுத்துட்டு போனாங்க. இதுல என்னதான் இருக்குமா? இல்லை அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது, குட்டி குட்டி டாய்ஸ் மாதிரி. இல்ல 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 அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் வந்து கண்டிப்பா குப்பை போட மாட்டேன். ஆனா அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்காள், அவளுக்கு பர்த்டேனா. ஸோ நாங்கள் இதை வந்து அவளோட கிஃப்டாக கொடுக்கணும். அது மட்டும் அலோவ் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை நான் அவள் கிஃப்ட் மட்டும் கொடுக்கணும். நாங்கள் குப்பை போட மாட்டோம். நாங்கள் பீரோ 31 இந்த கீழே தான். ஓகே ஜீரோ 13லேருந்து 22 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். ஓகேவா? இல்லைண்ணா உள்ள எடுத்துகிட்டு வந்தோம். இந்த இடத்துல பார்க்குறோம். என்ன சொல்லி உள்ள வந்தோம்னா நாங்கள் வந்து நான் கூட நாங்கள் நிறைய சீட் பார்த்தா அந்த அக்காவும் அவங்க சீட் குடுக்கலாம் வீட்டில் எடுத்து பார்த்தாங்க, பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு வந்துட்டா கரெக்டாக அந்த அக்காவே சூப்பராக அதெல்லாம் வாங்கி அழகாக வச்சுட்டு எங்கள் அக்கா பொண்ணு போனோடனே அவங்களே அதை எடுத்துப்பாங்க. அதனால எங்களை எதாவது டவுட் நினைக்கிறேன். அந்த அக்கா சொன்னாங்கன்னா இன்னொரு அண்ணா கிட்ட போய் காமிச்சு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த சீட் நம்பர் தான் நோட் பண்ணிருக்காரு. இப்பெல்லாம் போட மாட்டேன்னா கண்டிப்பாக போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சமாளிச்சு வந்துடுறேன். ஆனால் அது வந்து அந்த பிரியாணி மட்டும் எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்பிசி மட்டும் எனக்கு சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். சத்தியமாக ப்ரமோஷன் பண்ணுறாரு. நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணால் நிறைய எக்கச்சக்கமாக ஆர்டர் பண்ணுவோம். பப்பான் பெப்சி ஸ்நாக்ஸ் சோஸு காஃபி அந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஆர்டர் பண்ணுவோம். அதுதான் இப்போ போய் வாங்கிட்டு அப்படியே ஸ்க்ரீன் கொடுப்போம். சூப்பராக அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் ஆக்சன் மேடம் சத்தியமாக தர மாட்டேன், கொட்டிடுவேன். இது சூப்பராக அச்சோட பிளான் இப்படி தரமாக இருக்கா. அப்புறம் நாங்கள் போய் இந்த மாதிரி சூப்பராக பிளான் பண்ணுவோம். சரி அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி வரேன். எப்படி 6 பெப்சி 3 இதாக சச்சோட ஃபேவர். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதை விட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டவுன் க்ரீன் கலர். அண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய அங்கங்கே இதுக்கு எல்லாரும் பார்த்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி நல்லா க்ரீம் இது வந்து போயிருக்கோம். சூப்பராக சொல்லி நிறுத்துங்களா. அவசியமாக நல்லாயிருக்கும். இவ தான் என்னோட அக்கா பொண்ணு. இவள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இவளோட பேருக்கு தான் பிரியாணி எனக்கு சவுண்ட். அந்த மாதிரி உனக்கு தெரியுமா? அட பாவி, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா.
நானே கிஃப்ட் வாங்கி நானே எனக்கு கொடுத்துக்கிறேன். பெஸ்ட் கிஃப்ட் அப்புரே இல்ல நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். இதை பண்ணவே கூடாதுன்னு சொல்றானுங்க, அதுதான் பண்ணுவீங்க. ஏன்டா இப்படி இருக்குங்க? ஸ்மெல்லு செம்மையா இருக்கு. நான் அங்கேருந்து எடுத்துட்டு வரும்போது செம்மையா பயந்தோம். செம்ம ஸ்மெல் அடின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து சென்ட்ல எடுத்து வெளில ஸ்ப்ரே பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். விடுவாங்களான்னு பயத்தை சின்ன தோலை விட்டாங்க. வெளில வருதா சூப்பரா இருக்கும் அந்த கடலை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியல வழி தெரியும். ராவுத்தூர் பிரியாணி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே பிரியாணி சாப்பிட்றேன். தேட்டரில் வந்து எக்ஸைட்டடாக இருக்குது. லைட்டாக பயமாக இருக்குது. பிடிச்சாங்கன்னா நம்மளை செஞ்சிருவாங்க. நம்மளுக்கு என்ன பீஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியல. பீஸை வரல, குஸ்கா மட்டும்தாங்க. பயப்படாத, பயப்படாதா. சிக்கன் நம்ம சாப்பிட்டுட்டு பிரியாணி மட்டும் கொடுப்போம். சரி, நான் என்ன சொன்னேன் நைட்டு பிரியாணி அண்ட் இதுக்குள்ள என்ன வச்சிருக்கோம்னா அந்த கவரு யாருக்குமே தெரியாம நம்ம வந்து சூப்பரா சாப்பிட்டு சூப்பரா இந்த டேர முடிச்சிடும். கேட்கும் போது வந்து ரொம்ப பணிவா இல்ல சத்தியமா சாப்பாடுலாம் உள்ள இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொன்னேன். மற்றபடி நான் டேர முடிக்கணும்னு சொல்ல நினைப்பீங்க. எனக்கு மிச்சமே இல்லை உங்களுக்கு. என்னங்க பண்றது, இந்த மாதிரி டேர்லாம் முடிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். பிரியாணி டப்பா அப்படியே எடுத்து வந்தா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதனால நான் இந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணி எப்படியும் நாங்கள் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். அண்ட் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப எல்லாமே இருந்துச்சு. என்னென்ன படம்லாம் இருந்துச்சுல்ல? காட் ஆஃப் கேம். நான் இது பார்த்தேன். எல்லாமே ஸ்பைடர்மேன் தான் இந்த போடுற மாதிரி. ஸோ வேணும் கரெக்ட். இந்த மாதிரி நீங்க வந்து சூப்பர் உமன்லேருந்து ஒண்டர் உமன்லேருந்து ஸ்பைடர்மேன்லேருந்து எல்லாமே ஜஸ்ட் இந்த படத்துக்கு வந்தா நீங்க கண்டிப்பா அரண்மனை 4 இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். என்னடா நம்ம தமனாவையும் பார்த்துக்கணும். அவங்களுக்காக பாட்டை கடைசியில சும்மா வச்சிருக்காங்க பேர் பாடும் போது பாக்குற மாதிரி. அவ்வளோதான். ஆமா ஒரு அளவுக்கு மேல பண்ண அப்போ போய் அடக்கமாயிடுச்சு. இந்த மாதிரி டவுட் எல்லாம் இவனுக்கு மட்டும்தான் கைஸ் வரும். இவனை நோட் பண்ணிக்கோங்க. ஆமா, தமன்னா வந்து படத்துல தாக்கப்பட்டார். எனக்கு பிடிக்கல நல்ல படம். இனிமேல் பார்க்க மாட்டேன், படமே பார்க்க மாட்டேன். அச்சோ 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 ஜாலியா இருந்துச்சு. ஆமா, அதெல்லாம் நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். தனியா பேசிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கும் பர்சனலி ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா நான் வந்து நம்ம பசங்க கூடலாம் வந்து பார்த்தா ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக வீடியோ என்ஜாய் பண்ணோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி பிளான் இருக்கு. அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் கைஸ். அது என்ன அப்படின்னா சொல்லக்கூடாது. சர்ப்ரைஸ் சொல்லக்கூடாது. என்ன அது என்ன கெஸ்ட்னா உங்களுக்கு என்ன நிறைய ஏதோ சொல்ல வரீங்க சொல்ல மாட்டீங்க. நான் சொல்ல மாட்டேன். நான் அப்புறமா சொல்றேன். ஐயா ஸ்பெஷல் வீடியோ அதுக்காக 1 மில்லியன் வந்துடும் நினைக்கிறேன். 2 மில்லியன் வச்சுக்கலாம். ஏற்கனவே கேமராமேனை காட்டுறேன்னு 500 கேக்க ஏமாத்திட்டு நான் காமிச்சிடும். கேமராமேனை வந்து 1 மில்லியனுக்கு வந்து நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். வினோதமா தான் இருப்பாப்ல, அதான் சூப்பரா பேசாப்ல. நல்லா தானே போயிடுச்சு. 1 மில்லியன் கண்டிப்பா அச்சு கூட மீட்டப் இருக்கு. எனக்கு கூட பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இவனை கூட்டிட்டு வரேன். அப்போ
நீங்க எல்லாரும் ஜாலியா வந்து பாருங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். எனக்கும் இந்த வீடியோ பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு.